ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மனோஜ் ஃப்ரம் ஆர்சி பெட் ரிசார்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிவிஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆர்சி பெட் ரிசார்ட்டில் போர்டிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். உண்மையிலே இது வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் போர்டிங் சென்டரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டிப்பிக்கல் போர்டிங் சென்டர்லேருந்து நிறைய வித்தியாசம் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இனிஷியலாக ஒரு கப்பல் ஆஃப் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு பெட்டோட போர்டிங் சென்டர் கிடையாது, பெட்டோட ரிசார்ட். ஸோ அந்த பெட்டோட ரிசார்ட்டுக்கும் போர்டிங் சென்டரும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ், இப்போ போர்டிங் சென்டருங்கிறது நம்ம எங்கேயாவது போகும்போது, ஒரு எமர்ஜென்சியோ இல்லைன்னா ஒரு வெக்கேஷன் போகும்போதோ நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, பெட்டை பார்த்துக்கிறதா யாருமே இல்லைங்கும்போது நம்ம வந்து பெட்டை கொண்டு போய் விடக்கூடிய இடம் தான் பெட்டோட போர்டிங் சென்டர். ஆனால் பெட்டோட ரிசார்ட்டுங்கிறது, இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, ஃபேமிலி எல்லோரும் வீட்டில் இருக்காங்க, பெட்டை பார்த்துக்கிறது ஆளுங்க இருக்காங்க. அப்போ கூட நீங்கள் பெட்டை வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்காங்க, பெட்டை வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணணும், அதுக்கு வந்து பெட்டை கொண்டு போய் விடுற இடம் தான் பெட்டோட ரிசார்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் இருந்தால் ஆர்சி பெட் ரிசார்ட்டே உருவானது. ஸோ அது வந்து நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இங்கே இருக்கிற போர்டிங் சென்டர்ஸ், போர்டிங் சென்டர்னால் அந்த பெட் ஸ்டே பண்ணுற இடம். போர்டிங் சென்டர்னால் டிப்பிக்கலாக வந்துட்டு ஒரு கேஜ் இருக்கும், ஒரு ஷெட்டுக்கு கீழே ஒரு கேஜ் இருக்கும், அந்த கேஜில் வந்துட்டு பெட்டை வச்சுப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா, வெக்கேஷன் போனாலும் இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக போனாலும், நீங்கள் எப்போ தான் வருவீங்கன்னு ஏங்கிக்கிட்டே உங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு உங்கள் பெட்டு வந்து வெயிட் பண்ணும். அந்த டைமில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் அவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து, அதெல்லாம் இல்லாமல் பெட்டு வந்து நீங்கள் வந்து வெக்கேஷன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பெட்டோட ஸ்டேயுமே என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்துட்டு இங்கே பெட் போர்டிங் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து இன் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். எங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்மோஸ்ட் an ஏக்கர் லேண்டில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வென் ஐ சே கன்ஸ்ட்ரக்ட், நாங்கள் வந்து ஆக்சுவலாக வெறும் 30% ஆஃப் த டோட்டல் லேண்டு தான் வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு பெட்டுக்கு விளையாடுறதுக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்தாலே உங்களுக்கு அது புரியும். ஸோ இங்கே வந்து போர்டிங் ஆர் மற்ற எந்த சர்வீஸ் நீங்கள் புக் பண்ணாலும், நீங்கள் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு எங்களை கால் பண்ணி புக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எங்களோட அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல. ஆர்சி பெட்டுன்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் வந்துட்டு ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எல்லா சர்வீசஸ்க்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அக்ராஸ் சென்னை. ஸோ நீங்கள் வந்து பிக்கப் வேணுமா, ட்ராப் வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணும்னாலும் நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ட்ரெயின்ட் ரிசோர்ஸஸ் வந்து பெட்டை வந்து உங்கள் இடத்துலேயே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி திருப்பி சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ட்ராப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கள் ஃபெசிலிட்டி வந்து இன் டெப்த்தாக நீங்கள் வந்து போர்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 பெட்ஸ் அட் ஏ டைம் வந்து எங்களால் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ அவங்க தங்குற ரூம் பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்கோம். நாட் மியர் கேஜஸ் இல்லாமல் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தங்குறதுக்கான விதத்தில் தான் நாங்கள் வந்து இது செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேஜஸுமே எலிவேட்டடாக இருக்கும். ஸோ அவங்க உடம்புல எந்த அழுக்குமே படாத மாதிரி நிறைய விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக தான் நாங்கள் வந்து இந்த கேஜஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். கேஜஸ்ன்னு சொல்ல முடியாது, செப்பரேட் ரூம்ஸ் ஃபார் ஈச் பெட். ஸோ அது நீங்கள் இன் பர்சனாக வந்து பார்க்கும்போது யூல் கெட் அ பெட்டர் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ப்ளே ஏரியாஸ் வந்து டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாஸும் இருக்குது, காமன் ப்ளே ஏரியாஸும் இருக்குது. ஏன்னா டெசிக்னேட்டடுங்கிறது, இப்போது உங்களுக்கு தெரியும், பெட்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ஒரு பெட்டும் இன்னொரு பெட்டும் ஒத்து போகிறது வந்து எப்போவுமே நடக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாஸ் வச்சுருக்கோம். ஈவன் பால்கனி ஆக்சஸ் கூட பெட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது இப்போது மத்தியான டைமில் பயங்கரமாக வெயில் அடிக்கிற டைமில் ப்ளே ஏரியாவுக்கு போக முடியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. உள் சைடு ஒன்று இருக்குது, வெளிப்பக்கம் ஒன்று இருக்குது. இந்த வெளிப்பக்கம் இருக்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்கனிக்கு பெட்டு வந்துட்டு அங்கேயும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஃபேன் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயும் அவங்க வந்து விளையாடுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்டிங்லுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பில்டிங்ஸ் எங்ககிட்ட இருக்குது பெட் தங்குறதுக்காக மட்டுமே, எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த பால்கனி ஆக்சஸ் இருக்குது, டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு 3 பில்டிங்ஸ்க்குமே தனி தனி ப்ளே ஏரியாஸ் கொடுத்துருக்கோம். 2
பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் ப்ளே ஏரியாஸ் இருக்குது. இன்னொரு லாஸ்ட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நேச்சுரலாக கிராஸ் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டிப்பிக்கலாக ஒரு பெட்டோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நாங்கள் வந்து அவங்களோட ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்க அஜிலிட்டி ஆக்டிவிட்டீஸ், அங்கே இருக்கிற கேர்டேக்கர்ஸ் கூட விளையாடுறது, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் வந்து சோஷியலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை பேசிக் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு அஸ் பார்ட் ஆஃப் தேர் போர்டிங் அங்கே பண்ணுவாங்க. நாட் லைக் அ டிப்பிக்கல் ஒரு என்ன சொல்கிறது ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கோ ஷோ ட்ரைனிங் அப்படி சொல்ல வரல. ஜென்ரலாக அவங்களுக்கு வந்துட்டு எல்லா பெட்டு கூடயும் சரி, ஹியூமன்ஸ் கூடயும் சரி சோஷியலாக இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரைனிங் தேவையோ, என்னென்ன பிஹேவியர் அவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாமே இன் ஜென்ரலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய ப்ரீட்ஸ்லேருந்து சில பேர் வந்து அந்த பெட்டை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இப்போ டாபர்மே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பெரிய ப்ரீட்ஸ்லேருந்து ரொம்ப குட்டி குட்டி ப்ரீட்ஸும் வரும். ஏன்னா அவங்க எல்லாம் தனித்தனியாக ஸ்டே பண்ணுவாங்க. ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் வந்து எந்த கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி தான் நாங்கள் வந்து ரூம் செட் பண்ணியிருக்கோம். அந்த ரூமில் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ காலையில் ஒரு 5 o'clockலேருந்து அவங்க வெளியில் அவங்க ப்ளே டைம் இருக்கும். அதே மாதிரி மத்தியான டைமில் ரொம்ப வெயில் அடிக்கிற டைமில் மட்டும்தான் அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க. மற்ற டைம் எல்லாமே அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அஜிலிட்டி ஆக்டிவிட்டீஸ், ப்ளே டைம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சில ப்ரீட்ஸ்க்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படும், சில ப்ரீட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீட்ஸ் அவங்களுக்கு எந்த இடத்துல, ஏன்னா இங்கே வந்து இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆல்மோஸ்ட் an acre லேண்டில் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்கள வந்து பிரித்து அந்தந்த இடத்துல விட்டோனாக்கா அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இது சென்னையிலே பிக்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ஃபார் பெட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து டெய்லி எல்லா பெட்டுக்குமே பை டிஃபால்ட் வந்துடும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் புக் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை டிஃபால்ட் எல்லா பெட்டுக்குமே அந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி தான். அதுக்கு தனியாக அது சில பெட்ஸுக்கு கிடைக்கும், சில பெட்ஸுக்கு கிடைக்காது, அப்படி இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போது என்னோடய பெட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் விட வேணான்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த பெட் பேரண்ட் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆக்சஸ் கொடுக்காமல் இருக்க போகிறோம். மற்றபடி எல்லா பெட்ஸுக்குமே வந்துட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் கிடைக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னாக்கா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம், அது ப்ராப்பர்லி ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு டேங்க் மாதிரி கிடையாது. ஸோ அந்த வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். பெட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் சில பெட்ஸ் எல்லாம் இனிஷியலாக வந்தனாக்க கொஞ்சம் தயங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ண அவங்களாவே, நம்ம அவங்கள தள்ளி விடணும்னு அவசியம் இல்லை, அவங்கள கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களா பிடிச்சி அந்த ஸ்விம்மிங் பூலில் நிறைய டைம் விளையாடுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தது, நாட் பியாண்ட் ஜஸ்ட் ஒரு கேஜ்லேயே 24 ஹவர்ஸ் கேஜ்லேயே இருந்துட்டு ஃபுட்டுக்கு மட்டும் அந்த கேஜ் திறந்து அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஜாலியாக அந்த அவங்களோட ஸ்டே வந்து இருந்துட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த சிஸ்டமே வந்துட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல் செஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பராக ஸ்பா கொடுத்துருவோம். ஏன்னா பெட் வந்து உடம்புல தண்ணியோட போய் அவங்க ரூமுக்கு போகக்கூடாது. அதுக்காக இங்கே வந்து ஃபுல்லி எக்யூப்டு ஸ்பா இருக்குது. ஸ்பாக்காகவும் நிறைய கஸ்டமர்ஸ் வெளியிலேருந்து வராங்க. அந்த போர்டிங் டாக்ஸ் இல்லாமல் ஸ்பாக்கு டிரெக்டாகவே ஒவ்வொரு பிரான்ச்சும் அப்படி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், ஸ்கில்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இந்த ஹேர் கட்டாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், ஹேர் செட்டிங்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாத்தாக இருக்கட்டும், ஸ்பா செஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு பெட்டும் வந்து இந்த ஸ்விம்மிங் செஷன் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி போர்டிங் வந்துட்டு அவங்க முடிச்சுட்டு திருப்பி போகும்போதுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பா கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூஸ் பண்ணனாக்க உங்களுக்கு திருப்பி வந்துட்டு அந்த வெஹிக்கிள்லே நாங்கள் வந்து பெட்டை வந்து உங்கள் இடத்துல ட்ராப் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் ஆர்சி பெட் ரிசார்ட்டோட போர்டிங் ஃபெசிலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து பெட்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் ஆக்டிவாக அஜயலாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், என்னென்ன அம்யூனிட்டிஸ் நாங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் போர்டிங் விடும்போது யோசிக்கும் போதே வந்துட்டு ஆர்சி பெட் ரிசார்ட் உங்கள் மைண்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு டிவிஷன் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.